ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் கேமரா முன்னாடி கதறி எழுது பார்வை பற்றியும் நம்ம கமருதனை பற்றியும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அழுகுறாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையே. இதை வந்துட்டு அவங்க ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்களே ஒரு வாரம் நம்ம சாண்ட்ரா, அப்போ இந்த விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு செம்மையாக இருந்திருக்கும். பட் அவங்க வெளியே போயிட்டு திரும்ப வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே பேசுகிறதுனால இது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்றத உண்மையான பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு தெரியும் போல இருக்குது அவங்களுக்கு. அதை வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க போல இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு தெரியும், அப்படியே முழுங்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை, நீ வந்து எனக்கு எப்போயுமே எல்லோரும் சிஸ்டராக தான் இருந்திருக்க, நான் உன்னை அப்படி தான் பார்த்துருக்கேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் வந்துட்டு பேசினா உங்களுக்கு தப்பாக போயிடுமோன்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன் அந்த கடைசி நிமிஷத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் உங்களை வந்து காணோம் அப்படின்னு அதில் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா நிறைய அப்டேட்டே வரவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தானே கமருதனே ஃபேன்ஸ் ஃபைட் வச்சதுக்கப்புறம் தான் அந்த டீட்டெயில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேர் பற்றின விஷயங்கள் எதுவுமே வரல. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் பாரு, நீ சொல்லியிருக்க உனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம், எவ்வளோ கனவுகளோடு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க, நீயும் சரி கமருதனும் சரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே உங்களை வந்து மிஸ் பண்ணுறோம், நான் மட்டும் கிடையாது. வெளியில் போகும்போது உன்னை வந்து நான் கட்டுப்பிடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் உன்னோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல, எனக்கு தெரியும் உன் வாய்ஸ் வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்கும்போது அந்த வாய்ஸே கிடையாது. அதனால் எனக்கு வந்து அந்த மன்னிப்பு கேட்கணும், அதாவது கட்டி பிடிச்சி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறத விட அதிகப்படியான தாட்ஸ் என் மைண்டுக்குள்ளே இருந்ததுனால என்னால் வந்து அன்றைக்கி வந்து பேசவே முடியல. அதேமாரி உன்னுடைய வாய்ஸை பற்றி எனக்கு தெரியும். நெக்லஸ் டாஸ்கில் நீ அவ்வளோ பெரிய சண்டை போடும்போது நான் பயந்துட்டேன்னு சொல்லுவேன், அவ்வளோ பீக்கில் வந்து டப்புன்னு எனக்காக இறங்கினேன். ஸோ எனக்கு தெரியும் உன்னோட வாய்ஸு அப்படின்றாங்க. அதாவது மறைமுகமாக அன்றைக்கி நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது உன் பேசின வாய்ஸ் வந்து எனக்கு தெரியும், அது வந்துட்டு கரெக்டாக இல்லை, ஃபேக்காக இருந்துச்சுன்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஆனால் வந்து ஆஃப்டர் அந்த கன்ஃபெஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதை நான் சொல்ல இல்லை, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்புறமே வந்துட்டு நான் உள்ளே வரும்போது பார்வை யாருக்குமே இந்த பிக் பாஸ் வீட்டில் பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன்னோட அந்த போல்டுனஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ஃபைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துலையும் வந்துட்டு எனக்கு என் மேலே உனக்கு அவ்வளோ கோவம், எந்த இடத்துல உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல, அந்த கார் இன்சிடென்ட் அந்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு பார்வை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை அவங்க ரெக்கார்டு கொடுத்துட்டதுக்கப்புறமா வெளியே போகும்போது அந்த மண்டேலேருந்து அவங்க எவிக்ஷன் வரைக்கும் அந்த இருந்துச்சு பார்த்தீங்களா 7 நாள், அந்த நாட்களில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா நான் உன்னை கட்டிப்பிடிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்கிறாங்க. நீ வெளியில் நிற்கும்போது உன்னை நான் கட்டிப்பிடிச்சி அழணும்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் என் மைண்டில் வந்து அந்த தாட்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, அதை விட அதிகப்படியான மைண்டில் தாட்ஸ் இருந்ததுனால தான் நான் வந்து உங்ககிட்ட வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருந்திருக்கும். பட் இப்போ சொல்கிறதுனால எனக்கு தெரியல. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சாண்ட்ராவோட இந்த நடிப்புன்றப்பங்க அழுகையாக வந்துட்டு அவங்க பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.